எஸ்விசி மற்றும் ஆதித்யரம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஒரு காதலுக்காக என்னோட வயலன்ஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டு நான் அமைதியா இருக்கிறேன் உனக்காக அப்படிங்கிறது ஐடியாவை பழசுதான். ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு கதை ஆக்சுவலி அது இல்ல, ரெண்டு செகண்ட் ஹாஃப் வேற கதை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற கதை. ஆனா ரெண்டையுமே நீங்க தனித்தனி எடுத்து பாத்தீங்கன்னா அது மாதிரி கதைகள் ஆல்ரெடி வந்திருக்கும். 90s வந்த சத்யா படம், கமல் சார் படம் இல்ல, ராம்கோபால் வர்மாவோட சத்யா படத்துல ஒரு ஃபிளேவர் ஒன்று இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஃபிளேவர்ல ஷூட் அந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்றாங்க. ஊட்டியில எல்லாம் பண்ணிருக்காத நியூஸ் வந்துச்சு. படத்துல கதை எங்க நடக்குது அப்படின்னு தெரியல. மேபி பாம்பே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ இங்க இருந்து நம்ம சவுத்ல இருந்து போன ஒரு கேங்கா ஒரு ஃபேமிலியா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. தம்மம்னா ஒரு எத்திக்ஸ் அறம், அவங்கள உன்னோட பாஷை சொன்னா தம்மம் அப்படின்னு சொல்லும்போது மேபி அவங்க ஸ்ரீலங்கன் பொண்ணா இருக்கலாம். ஜெயராம் வர லுக் அண்ட் ஃபீலா ஜெயராம் வேற மாதிரி இருக்காரு. அப்புறம் இன்னொரு கேட்டு வந்து உட்காந்து சிரிக்குது, வித்தியாசமா ட்ரெஸ் எல்லாம் போட்டு. மோரோவர் இவரோட படங்கள் எல்லாமே இந்த ஸ்ரீலங்கன் விஷயத்தை கொண்டு வரதுல இவருக்கு ஒரு அந்த உணர்வுடைய நபரா நம்ம காதி சுப்ராஜ் அவர்களை பாக்குறோம் இல்லையா. அந்த ஈழம் குறித்த விஷயங்களை வைப்பாரு. ஜெகமை தந்திரம் கதையே அதுதான். ஃபார்முலா தொட்டா மட்டும் தான் என்னால் இட்டு கொடுக்க முடியும், இதை பண்ணி நான் ஆடியன்ஸை திருப்திப்படுத்திடுறேன், இந்த பேஸ்லயே நம்ம இருந்து போயிடலாம் அப்படின்னு மறுபடியும் இந்த அட்டம் எடுத்தாரா? அவர் என்ன பண்ணிருக்கணும், சிவாவை கூப்பிட்டு எனக்கு வந்து விசுவாசமாசி ஒரு படம் பண்ணுங்க. ஒரே போட்டு ஜெய்பீமுக்கு அப்புறம் அந்த ரெண்டுமே ஓடிடி ஃபிலிம் ஆனதுனால தியேட்டர்ல அவருக்கு ஒரு சக்சஸ் நிஜமாவே வரல. கங்குவா பெருசா எதிர்பார்த்தோம். நீங்க சொல்ற சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பத்தி நான் யோசிக்கல. நான் கார்த்தி சுப்ராஜை பெருசா நம்புறேன். சூர்யா 44 ரெட்ரோ டைட்டில் டீசர் வெளிவந்தது. என்ன அதை பார்க்கும்போது கூட ரொம்ப ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நார்மலாக இருக்கேன், லவ் பண்ணலாம், லைஃப்பை ரன் பண்ணலாம் அப்படின்னு கட் பண்ணி பார்த்தா அப்படியே பேக் இருந்தது. நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அந்த ஐடியா கொஞ்சம் பழசாதான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காதலுக்காக என்னோட வயலன்ஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டு நான் அமைதியாக இருக்கிறேன் உனக்காக அப்படிங்கிறது ஐடியாவை பழசு தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது அதுக்கப்புறம் அப்படிங்கிறது நம்ம சில படங்களில் பார்த்துருக்கோம். பொதுவாகவே கதை அப்படிங்கிறது புதுசாக வானத்துலேருந்து பிடிச்ச ஒன்று பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? இன்னொன்று, நீங்கள் எந்த கதை பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு பழைய கதையோட பாதிப்பு இருக்கும், இல்லை அதோட இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக இருந்து தான் ஒரு கதை பண்ண முடியும். பட் அதோட ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே என்னவா இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டான சீக்வன்ஸ் வச்சு நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரசிகளோட எதிர்பார்ப்பு. ரசிகளுமே நீங்கள் புதுசாக ஒரு கதை, யாரும் சொல்லாத கதையை சொல்லுங்க அப்படின்னுங்கிறது கொடுத்தா சந்தோஷம். ஓகேவா? ஆனால் யாரும் சொல்லாத கதையை சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் ஒன்று. ஸோ இப்போ காதி சுப்ராஜ் மாதிரியான ஆட்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட சக்ஸஸே, அவரோட ஸ்டைலே அந்த ட்ரீட்மெண்ட் தான். அவருக்குன்னு யூனிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்காரு. ஸோ அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக நம்மளை உள்ள போய் அப்படிங்கிறது தான் கதை. இப்போ நீங்கள் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு கதை ஆக்சுவலி அதில் இல்லை, ரெண்டு செகண்ட் ஹாஃப் வேற கதை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற கதை இல்லை. ஆனால் ரெண்டையுமே நீங்கள் தனித்தனி எடுத்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி கதைகள் ஆல்ரெடி வந்திருக்கும். பட் அதை அவர் ஸ்க்ரீன் பிளேல ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுறாருல. ஸோ அதுதான் கார்த்தி சுப்ராஜ் அவரோட ஸ்டைல். ஸோ இந்த படமும் நான் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பார்க்கும்போது இது என்ன, அவருமே லவ் ஸ்டோரின்றாரு, லவ் பேஸ் தான். இதை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் இருக்குல்ல. நீங்க 90s வந்த சத்யா படம், கமல் சார் படம் இல்ல, ராம்கோபால் வர்மாவோட சத்யா படத்துல ஒரு ஃபிளேவர் ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு என்னவோ அந்த அது மாதிரி இல்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபிளேவர்ல இந்த படமே ஒரு 80s 90s நடக்கிற கதையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லுக் அண்ட் ஃபீலா பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஒரு பயங்கர ராவான ஆக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, நான் ரொம்ப கியூரியஸா எனக்கு இதுல தெரிஞ்சது, எங்க அப்பா சொல்றதெல்லாம் இனிமே கேட்க போறது இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா, ஜோர்ஜ் ஜார்ஜா அப்பா. நம்ம பொதுவாகவே சினிமால எப்பவுமே என்ன இருந்தாலும் அப்பா பையன் அந்த சென்டிமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டே இருப்போம் இல்ல. என்ன இருந்தாலும் கடைசி நேரத்துல அப்பா பையனுக்காக ஒரு தியாகத்தை பண்ணிடுவாரு, பையன் அப்பாவுக்காக ஒரு தியாகத்தை பண்ணிடுவாரு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அதெல்லாம் மேபி உடையலாம். ஏன்னா இது நடக்கக்கூடிய கதை களமே வேறையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான யூஷுவல் டெம்ப்ளேட் அந்த சென்டிமெண்ட்ஸ் உடையிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஜோர்ஜ் ஜார்ஜ் மாதிரியான ஒரு ஆளை கொண்டு வந்து அது பவர்ஃபுல்லான ஒரு ரோலா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரியான யூஷுவல் டெம்ப்ளேட்ஸ் உடையலாம், யூஷுவல் சென்டிமெண்ட்ஸ் உடையலாம். ஒரு வேற ஒரு ட்ரீட்மெண்ட்ல நம்ம தியேட்டர்ல உட்காந்து ரொம்ப என்கேஜிங்கா பயங்கர ராவா கண்டிப்பா ஒரு வயலன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் பேஸ்ல ஒரு லவ்வும் அந்த எமோஷனும் ரெண்டு பேருக்குமான பாண்டிங் இருக்கும்போது எந்த ஒரு ஆக்ஷன் படத்துலயுமே அந்த பேஸ்ல ஒரு எமோஷனை நீங்க கனெக்ட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் பயங்கர சக்சஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸ்ல ஒரு பயங்கரமான லவ் அண்ட் எமோஷனும், அதை சுத்தி ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பேக்கேஜும்,
அதுல யூஷுவல் டெம்ப்ளேட்லாம் உடைக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கார்த்தி சுப்ராஜோட ஸ்டைலோட சேர்த்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப சுவாரஸ்யமான படமா தான் வரும்னு நான் நம்புறேன். நான் அந்த டைட்டில் டீசரை பார்த்த வரைக்கும். ஓகே, அண்ட் சர்ப்ரைசிங் கேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் ஜோஜால் வந்ததுக்கப்புறம் ஜெயராம் வராப்ல, வேற ஒரு தோற்றம் அவரு. நாசர் சார் இருக்காங்க, அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் சார் இருக்காரு, அண்ட் கருணாகரன், இந்த மாதிரி நிறைய பேர் உள்ள இருக்காங்க. ஸோ இது லோடட் வித் பெர்ஃபார்மன்ஸா இருக்குமா? படமே வந்துட்டு ஒரு கேரக்டருமே பெர்ஃபார்மரா இருப்பாங்க. ஸோ படமும் கொஞ்சம் எலிவேட் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். நீங்க கார்த்தி சுப்ராஜோட படங்கள் எல்லாம் எடுங்க, அதுல ஆக்ஷன் இருந்தா கூட ஒரு பயங்கரமான எமோஷன் ஒன்று டிராவல் ஆகும். அந்த இப்ப நீங்க மகான் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். மகான்ல பாபி சிம்ஹாவை கொல்ற சீன் இருக்குல்ல, அந்த சீன் பெரிய டிராமா. விக்ரம் வந்து எனக்கு தெரிஞ்ச அவரோட கெரியர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அது இல்ல டாப் பெர்ஃபார்மன்ஸே அதுதான் சொல்லுவேன். இது வரைக்கும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுல ஒரு டாப்பான பெர்ஃபார்மன்ஸ். நொறுக்கி இருப்பாரு. அவ்வளோ லென்த்தா இருக்கும் அந்த சீன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அவ்வளோ லென்த்தா இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்டு அவன் நான் கொல்ல பண்ண போறேன்னு டிசைட் பண்ணிட்டாரு. ஆனா அவனை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணிட மாட்டேன்னா, அவனை புரிஞ்சுக்கிட்டானா இந்த தப்பு நடக்காதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மூடு இருக்குல்ல, அது சூப்பரா பண்ணியிருப்பாரு. அப்போ அது அந்த மாதிரி இவரோட படங்கள்ல ஆக்ஷனுக்கு பிகைண்டா வைக்கக்கூடிய இந்த எமோஷன் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த எமோஷன் கேரி ஆகுனா ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தேவை. அப்போ அதுக்கு விக்ரம் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட், பாபி சிம்ஹா மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட், எல்லா படங்கள்லையுமே அவரோட ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கும்போது அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த சீனோட மூடு இருக்குல்ல, அது பயங்கரமா போய் ரீச் ஆயிடும் ஆடியன்ஸ் கிட்ட. அப்போ இந்த படத்துல நீங்க எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் தான். இதுல என்னதான் ஆக்ஷன் இருந்தாலும் அந்த ஆக்ஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த எமோஷன், ஆக்ஷனுக்கு முன்னாடி அவங்க பேசக்கூடிய விஷயங்கள், இந்த டிராமா நிறைய இருக்கும். சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா நிறைய பண்ணுவார் கார்த்தி சுப்ராஜ். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் உதவுவாங்க. இப்போ பிரகாஷ்ராஜ் சார் இருக்காரு, நாசர் சார் இருக்காரு. அப்ப அவங்க எல்லாம் ஒரு சீன்ல வந்து ஆக்ஷனை சும்மா அப்படி போற போக்குல பண்ணிட்டு போறவங்க கிடையாது. இன்னொன்னு சும்மா ஒரு ஆக்ஷன் பண்றதுக்கு அவங்க தேவையும் கிடையாது. நாசர் சாரும் பிரகாஷ்ராஜ் சாரும் இன்னைக்கு வந்து சும்மா ஒரு ஆக்ஷன் ஃபைட் பண்ணிட்டு போறதுக்கா, இல்ல சும்மா ஒரு டான் வந்துட்டு சும்மா கலர் ட்ரெஸ் போட்டு சுத்துறதுக்கு அவங்க தேவை கிடையாது. அந்த சீனுக்கு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். இல்ல அவங்க தேவைப்படும். ஆமா, அப்ப அவங்க வராங்கன்னா நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நீங்க ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு பதில் எதுவுமே தான். அது ஐடியாவா உங்களுக்கு ஏதோ நார்மலா மாதிரி தெரியலாம். இவ்வளவு ஆர்டிஸ்ட் உள்ள இருக்கும்போது அப்ப அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் பண்ண போறாருன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஜெயராம் வர லுக் அண்ட் ஃபீலாக ஜெயராம் வேற மாதிரி இருக்காரு. அப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து உட்காந்து சிரிக்குது, வித்தியாசமா ட்ரெஸ் எல்லாம் போட்டு, யாருன்னு தெரியல, புதிய ஆர்டிஸ்ட் பயங்கரமா இருக்காரு, இல்ல பழைய ஆர்டிஸ்ட் யாராச்சும் மேக்கப் போட்டு உட்கார வச்சிருக்காங்கன்னு கூட தெரியல. ஜோஜி ஜார்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிஸ்ட்ங்க. அவர் வேற மாதிரியான ஜெகமே தந்திரத்தை தமிழ்ல ஃபர்ஸ்ட் இவர் தான் கொண்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் இல்ல தக் லைஃப்ல ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு, ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல் பண்றாரு. ஸோ இந்த படம் வருது, அவரோட ரோலும் ரொம்ப வெறித்தனமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சூர்யாக்கு அப்புறம் இந்த படத்தை ரொம்ப பேசப்படக்கூடிய ரோல் அவரோட ரோல் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் சூர்யாவோட கெட்டப்பே நல்லா இருந்துச்சு. லைக் இங்க வரைக்கும் மீச வந்து ஒரு மாதிரி பழைய ரெட்ரோ கெட்டப்ல வராரு. ஆமா ஆமா. சோ இப்போ இங்க பார்க்கும்போது ரொம்ப லைக் நம்ம 90ஸ்ல பார்த்த சூர்யா அவர்கள் வந்து பாக்குற மாதிரி பூஜா கிட்ட பேசும்போது, ஆனா கட் பண்ணி பார்த்தா ரொம்ப ரா ரஸ்டிக்கா எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அழகா லாஸ்ட்ல வந்து ஒரு சிகரெட் பத்த வச்சு இது பண்றோம். நம்ம புரிஞ்சுக்கலாமே, நம்ம வந்து ஒரு மாதிரி பயங்கர ஆக்ஷன் ஏரியால ஒரு கேங்ஸ்டரா இருக்கக்கூடிய சூர்யாவுக்கு வரக்கூடிய காதல், அதுக்கப்புறம் அவருடைய லைஃப்ல என்ன மாற்றம் நடக்குதுங்கிறது அந்த யூஷுவல் டெம்ப்ளேட் தான். இந்த கதையோட அவுட்லைன் இதுவா தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேங்ஸ்டரா இருக்கும்போது என்ன லுக்ல இருந்தாரு, காதல் வரும்போது அவரோட லுக் அண்ட் ஃபீல் அவர் எப்படி மாறுறாரு, அதுக்கப்புறம் எப்படி போறாருங்கிற ஏரியாலாம் இருக்குல்ல. ரொம்ப முக்கியமா இந்த காதல் லவ்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் அந்த லவ்வோட முடிவு தான் ரொம்ப கியூரியஸா நம்ம எதிர்பார்க்கணும். அது என்னவா இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக்லாம் தேவை படத்துக்கு. அப்போ அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். வெனிவேஸ் தியேட்டர்ல படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே, அண்ட் அவங்க பேச ஸ்லாங், சூர்யா அவர் வந்து ஏதோ புரிஞ்சுதேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லாங் சொல்லிட்டு பேசுறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு உன் பாஷையில சொல்லணும்னா சொல்லிட்டு தம்மமா அப்படின்றாரு. அது என்ன நான் விளக்குங்க. அது இல்ல, அவர் திருநெல்வேலி பாஷை பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. இனிமே செய்தேன் முடிச்சுதேன் ஆமா அந்த மாதிரி தேன்னு சொல்றாரு. எங்க ஊர்லயும் நாகர்கோவில் அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் இது பார்க்கும்போது ஓரளவு திருநெல்வேலி நாகர்கோவில் அந்த 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 மேபி திருநெல்வேலியில அந்த ஏரியாவா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த பாஷை. இந்த கதை வந்து படத்தின்படி கதை எங்க நடக்குன்னு தெரியல. ஷூட் வந்து அந்த மாதிரில பண்றேன்னு சொல்றாங்க, ஊட்டியில எல்லாம் பண்ணிருக்காத நியூஸ் வந்துச்சு. படத்துல கதை எங்க நடக்குது அப்படின்னு தெரியல. மேபி பாம்பே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ இங்க இருந்து நம்ம சவுத்ல இருந்து போன ஒரு கேங்கா ஒரு ஃபேமிலியா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அங்க இருந்து அவங்க பண்ற ஒரு ஆமா ஆமா. ஏன்னா லுக் அண்ட் ஃபீலா பார்க்கும்போது திருநெல்வேலி நாகர்கோவில் நடக்கிற கதை மாதிரி தெரியல. கரெக்ட். ஆமா, கண்டிப்பா ஒரு பாம்பே இல்ல ஒரு சம்திங் அந்த அட்மாஸ்பியர். ஆமா, அந்த இதுல உட்காரும் போது கூட அந்த விளக்கு ஏத்தி இருக்கும் கூட அங்க 4 சித்தர் மாதிரி ஏதோ உட்காந்துருக்காங்களே. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி இருக்கலாம். சொல்ல முடியாது, ஸ்ரீலங்கா நடக்கிற கதையா கூட இருக்கலாம். ஓகே, ஸ்ரீலங்கா வேற ஐடியாஸ் வருது லைக் உட்கார்ந்து எடுத்துட்டு தெரியல இல்லையா? ஏன்னா அந்த மாதிரில ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மேபி ஸ்ரீலங்கால நடக்கிற கதையா கூட இருக்கலாம் இல்லையா? யோசிக்கிறேன். புரியுதாமா? தெரியல, நம்ம படம் வந்தா தான் தெரியும். நம்ம அவ்வளவு தூரம் உள்ள போயிட்டு அப்படி கதையெல்லாம் கணிக்க வேணாம். ஸோ அவங்க டயலாக இல்லை, மேபி பேச முடியாத பெண்ணா வராங்களா அப்படின்னு தெரியல. உன்னோட பாஷையில் சொல்லலாம் தம்மம் அப்படின்றாரு. தம்மம் அப்படிங்கிறது புத்தரின் தம்மம் வாங்க. புத்தரோட போதனைகளை நம்ம அப்படி யூஸ்வலா நம்ம போதனைகள்னு சொல்லுவோம். அது அப்படி இல்லாம புத்தரின் தம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. தம்மம்னா ஒரு எத்திக்ஸ், அறம்
அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு, போதனைன்னு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ அவங்கள உன்னோட பாஷை சொன்னா தம்மம் அப்படின்னு சொல்லும்போது மேபி அவங்க ஸ்ரீலங்கன் இருக்கலாம், பொண்ணா பெண்ணா இருக்கலாம். இருக்கலாம். அப்ப கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி ஸ்ரீலங்கன்ல ஒரு சீக்வன்ஸ் வந்துரும்ல. ஆமா, டிஃபால்ட்டா பொண்ணை தூக்கிட்டு போறானா பொண்ணை அங்க இருந்து பிடிச்சிட்டு அங்க இருந்து வர அது அந்த அளவுக்குலாம் நான் போகல. நாவலா ஒரு சீக்வன்ஸ் சொன்னேன் இல்ல. ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம். மோரோவர் இவரோட படங்கள் எல்லாமே இந்த ஸ்ரீலங்கன் விஷயத்தை கொண்டு வரதுல இவருக்கு ஒரு அந்த உணர்வுடைய நபரா நம்ம ஆதி சுப்ராஜ் அவர்களை பாக்குறோம் இல்லையா. அந்த ஈழம் குறித்த விஷயங்களை வைப்பார். ஜெகமே தந்திரம் கதையே அதுதான். ஷார்ட் ஃபிலிம்ல இருந்தே அவருக்கு அந்த உணர்வு இருக்குன்னு சொல்லும்போது அந்த கேரக்டர் ஒரு டச் பண்ணாம இருக்க டச் பண்ணுவார். அப்படி ஸ்ரீலங்கன் பெண்ணா இருக்கலாம், ஒரு ஈழ பெண்ணா இருக்கலாம். டெஃபினட்டா ஒரு வின் சிச்சுவேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா சூர்யா அவர்களுக்கு? ஏன்னா கங்குவா பெருசா போகாதனால அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் வருஷத்துக்கு 2 படம் பண்ண போறேன், இனிமேல் நான் இருக்கிற இடத்த காட்ட போறேன், இன்னும் வெயிட்டா காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது இப்ப தேவைப்படுதானா இப்ப அவர்? ஏன்னா அந்த வெற்றிடம் நிரப்புறதுக்கு எல்லாத்தையுமே அந்த ஸ்பேஸ் எல்லாம் ஈக்குவல் பண்றதுக்கு. எஸ், அவருக்கான ஸ்பேஸ் ஒன்று இருக்குல்ல. அவர் ஆல்ரெடி பெரிய ஒன் ஆஃப் தி பிக் ஸ்டார்ஸ் இன் இந்தியா. ஓகேவா, தமிழ்நாட்டில் அவர் பெரிய ஸ்டார். ஓகேவா, சூரிய ரிப்போர்ட், ஜெய்பீமுக்கு அப்புறம் அந்த ரெண்டுமே ஓடிடி ஃபிலிம் ஆனதுனால தேட்டரில் அவருக்கு ஒரு சக்ஸஸ் நிஜமாவே வரல. கங்குவா பெருசாக எதிர்பார்த்தோம், அது ஒரு மிக்சர் ரிவ்யூ, ஏகப்பட்ட சர்ச்சைனால அது அப்படி போயிடுச்சும் போது அவருக்கு கண்டிப்பாக ஆப்வியஸ்லி ஒரு பெரிய சக்ஸஸ் தேவைப்படுது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் சொல்கிற சென்டிமெண்ட்ஸ்லாம் பற்றி நான் யோசிக்கல. நான் கார்த்தி சுப்ராஜை பெருசாக நம்புறேன். அதுவும் லாஸ்ட்டாக வந்து அவரோட ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் தானே, அது அவ்வளோ அற்புதமான ஒரு படமாக, கிரிட்டிக்கலியும் கமர்ஷியலியும் படமாகவும் கான்டென்ட்டாகவும் அது அவ்வளோ பெரிய அற்புதமான விஷயத்தை டீல் பண்ணியிருந்தது. ஸோ நல்ல ஃபார்மில் இருக்கார் அவர். எனக்கு தெரிஞ்சு கார்த்தி சுப்ராஜ் படத்தில் எல்லாமே ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட் இருக்கும், எக்ஸப்ட் பேட்டை மட்டும்தான் ஒரு ரஜினி சாருக்காக ஒரு ஃபேன் பாய் அவர் மாதிரி பண்ண படம். அது வேற ஒரு ஜோன்ல இருக்கு, அதை விட்டுலாம். மற்றபடி அவருக்குன்னு ஒரு யூனிக் திரைமொழி இருக்குல்ல, அந்த திரைமொழி இதுலையும் தெரியுது. கண்டிப்பா சூர்யா அவர்கள் ஒரு அவரோட லுக் அண்ட் ஃபீலா பார்க்கும்போது, அவரோட டைலாக் டெலிவரி, அந்த சீன்ல அவரோட சட்டிலா உட்காந்து பேசுற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து என்ன சொல்றது, அது அப்படியே நம்ம கார்த்தி சுப்ராஜ் உங்க படம் நீங்க பண்ணுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸை கொடுத்துருக்காரு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். போது கார்த்தி சுப்ராஜ் அவர்களை நான் பெருசா நம்புறேன். ஸோ இந்த படம் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான படமா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க கதையெல்லாம், இந்த கதை ஒண்ணு புதுசு இல்லைன்னா கதையெல்லாம் புதுசுலாம் ஒன்றும் பண்ண முடியாது, கதையெல்லாம் பிளஸ் தான். ஆனா படமா அவங்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை தரக்கூடிய ஒரு ஆக்ஷன், லவ் பேஸ்ட் ஆக்ஷன் படமா இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா சூர்யா அவர்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் மூவியா இது இருக்கணும். அண்ட் சூர்யா அவர்கள் சொன்னனால இந்த ரொமான்டிக் ஹீரோ, சாமிங் ஹீரோ அப்படிவாங்க, நிறைய பெண்களுக்கு பிடிக்கும் அவர் ரொமான்டிக் சீன்ஸ் ஹேண்டில் பண்ற விதம். அண்ட் அவர் அப்போலேருந்து கொஞ்சம் ஒரு ப்ரீவியஸா ஒரு 6-7 படங்கள் பார்க்கும்போது ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் படமா பண்றாரு. அதுக்கப்புறம் சூரிய போட்டு ஒரு பயோபிக் படம், அப்புறம் ஒரு பீரியாடிக் ஃபிலிம். இப்போ அவர் வரும்போது இந்த ஃபார்முலா தொட்டா மட்டும் தான் என்னால் இட்டு கொடுக்க முடியும், இதை பண்ணி நான் ஆடியன்ஸை திருப்திப்படுத்திடுறேன், இந்த பேஸ்லயே நம்ம இருந்து போயிடலாம் அப்படின்னு மறுபடியும் இந்த அட்டம் எடுத்தாரா? இல்ல மறுபடியும் இப்படி ஒரு அட்டம் எடுக்கணும். அவர் நார்மலா ஒரு கமர்ஷியல் படம் பண்ணக்கூடிய டைரக்டர் போயிட்டு படம் பண்ணிட வேண்டியதானே. கார்த்தி சுப்ராஜ் யூஷுவல் கமர்ஷியல் டைரக்டர் கிடையாது. அவரோட படங்கள் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் தான். நீங்க ஜெகதண்டா எடுத்துக்கிட்டாலும் சரி, பீட்சா எடுத்துக்கிட்டாலும் சரி, மகாநாகர், நீங்க அவரோட எல்லா டபுள்எக்ஸ் எல்லாமே அவரோட எல்லா படமும் எக்ஸ்பெரிமெண்ட் தான். அது வந்து நீங்களுக்கு 100% கமர்ஷியல் பேக்கேஜ். இவர் பக்காவா ஒரு மசாலா படம் பண்ணி ஹிட் கொடுத்துருவார், மினிமம் கேரண்டி டைரக்டர் கிடையாது கார்த்தி சுப்ராஜ். அவர் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான டைரக்டர். ஆனா அதுல மேக்ஸிமம் ஹிட் கொடுக்குறாரு அப்படிங்கிறது அவரோட சக்சஸ் இல்லையா. அவரோட ஸ்டைலே அதுதான். யூஷுவல் டெம்ப்ளேட்ல போயிட்டு அப்படியே போய் ஒரு படத்தை வந்து ஹிட் கொடுத்துட்டு போலாங்கிற ஆள் இல்லை. அப்ப இவருக்கு ஒரு ஹிட் வேணும் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு நார்மலா ஒரு கமர்ஷியல் டைரக்டர் போகணும். அவர் என்ன பண்ணிருக்கணும், சிவாவை கூப்பிட்டு எனக்கு வந்து விசுவாசமாசி ஒரு படம் பண்ணுங்க, வீரமாரி ஒரு படம் பண்ணுங்க தானே அவர் பண்ணிருக்கணும். கண்டிப்பா ஆமா, அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிட்ட போயிருக்கலாம். ஓகே, இப்படி இருக்கு, ஒரு கமர்ஷியலா கண்டிப்பா ஒரு ஹிட் தேவை, அப்படி ஒரு டைரக்டர் கிட்ட தானே போகணும். அவர் அது பண்ணலையே. கார்த்தி சுப்ராஜ் வந்து அவர் எக்ஸ்பெரிமெண்ட் தான். சூர்யா இப்ப எடுக்கிறது ரிஸ்க் தான். ஓகே, இதுவும் ஒரு அட்டெம்ப்ட் தான். ஆமா, இதுவுமே ஒரு அட்டெம்ப்ட் தான். நான் அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா, சோ அதனால மேபி கண்டிப்பா அந்த ஸ்டோரி ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்கும். யூஷுவல் டெம்ப்ளேட்ல போகணும் அப்படிங்கிற ஆள் கிடையாது சூர்யா. நமக்கு ஹிட் தான் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு மசாலா படத்தை 4 ஃபைட்டும் 5 பாட்டும் ஆடிட்டு போலாங்கிற மூட்ல அவர் அதெல்லாம் எப்போ ஸ்டாப் பண்ணிட்டார்ல. அவர் எப்போ அந்த ஸ்டைலை மாத்திட்டார். இன்னொன்னு அவருக்கு நந்தாலேருந்து அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த யூஷுவல் கமர்ஷியல் டெம்ப்ளேட் மூவிஸ் ரொம்ப கம்மி தான். நீங்க அயன் எடுத்துக்கிட்டாலும், கஜினி எடுத்துக்கிட்டாலும், மேலாமறைவு எடுத்துக்கிட்டாலும், இந்த அவரோட கமர்ஷியலா சக்சஸ் ஆன மூவி கூட யூஷுவல் டெம்ப்ளேட்ல இருக்காது. இப்ப அயன் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி தான் அன்னைக்கு தேதிக்கு இல்லையா. ஏழாம் அறிவு சொல்லவே வேணாம், கஜினியும் அப்படித்தான். நீங்க எல்லா படமே அவரோட கமர்ஷியல் காக்க நந்தா அவருக்கு ஒரு வாய்ப்பு பாலாமலம் கிடைச்சா கூட அவரோட படங்கள், அவரோட ஹிட் மூவி எல்லாம் எடுத்து பாருங்க, யூஷுவல் கமர்ஷியல் மூவி கிடையாது. ஹரி படத்தை விட்டுருங்க, சிங்கம், 6, வேல், அந்த ஒரு பேட்டர்ல நம்ம ஹரியோட மட்டும்தான் அவருக்கு அந்த ஒரு யூஷுவல் டெம்ப்ளேட்ல ஒண்ணு போயிருக்காரு. தாண்டி அவரோட மற்ற படங்கள், பெரிய படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் மூவி தான். சோ அப்ப எனக்கு தெரிஞ்சு கமல் சாருக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் ஆக்டர்ல அதிகமா விக்ரம் ஒரு பக்கம் இருக்கிறாரு, ஆப்வியஸ்லி சூர்யா சார். அதிகமா எக்ஸ்பெரிமெண்டல் மூவி எடுத்து அதை ஹிட்டும் கொடுத்தது சூர்யா அவர்கள் தான். அந்த ஹிட் ரேஷியோ அதிகமா இருக்கு. ஹிட் ரேஷியோ அவரோட எக்ஸ்பெரிமெண்டல் மூவி எல்லாம் ஹிட்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத. சோ அவர் வேணும்னு ஒரு கமர்ஷியல் ஏரியாக்குள்ள திருப்பி போகல. இப்ப அவர் ஹரியை தேடி போகலையே, சிங்கம் மாதிரி ஒரு படம், சிங்கம் 4 எடுக்கலாம்னு ஒரு போகலையே. போயிருந்தா நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அவர் கார்த்தி சுப்ராஜ் தான் வந்திருக்காரு போது அவர் ஹிட் கொடுக்கணுங்கிறத கமர்ஷியல் ஏரியாக்குள்ள போகல. இதேமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ட்ரை பண்றாரு. இதுவும் ஆப்வியஸ் எக்ஸ்பெரிமெண்டல் மூவி தான்.
இல்ல. ஸோ அந்த தன்மையில தான் இருக்கிறாரு. அது ஐயோ ஒரு ஹிட் வேணும், கமர்ஷியல் வரலாம் அவர் இல்லை, நான் அதை மறுக்கிறேன். இன்னொன்னு இப்போ ஒரு படம், முந்தைய படம் ஒரு ஹீரோக்கு வந்து சரியா போகாத போது அந்த இப்ப கரண்டா படம் எடுக்கிற இயக்குனருக்கு வந்து ஏதாவது பாதிப்பு இருக்குமா? ஏன்னா இப்ப படம் எடுக்கிறதே வந்து ஒரு கட்டத்துல கிரிட்டிக்ஸா இருக்கட்டும் நல்லா வந்திருக்கு அப்படின்னு, அதை தாண்டி ப்ராஃபிட்ன்றது ஒரு மெயின் பாயிண்டா இருக்கும். அப்ப அங்க வந்து டேபிள் ப்ராஃபிட்ல அடி வாங்க, முன்னாடி படம் போகல, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்ற போது அப்ப படம் வைஸே வந்து கொஞ்சம் அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ கம்மி ஆகுற மாதிரி இருக்குமாண்ணா? அந்த இவங்க சொல்ற மாதிரி ஒரு நாள் இத்தனை கோடி எடுக்கணும், அந்த நம்பர்ஸ்ல பெருசா ஒர்க் ஆகுமா? இல்ல, அந்த நம்பர்ஸை பத்தி நீங்க ஒரி பண்ணாதீங்கன்னு சூர்யா சாரே சொல்லிட்டாரு. எஸ், ஆமா, அது எங்களுடைய இது. ஆமா அவரே சொல்றேன். நான் திருப்பி அதை எல்லா இப்ப ரீசனா நம்ம இந்த டிஸ்கஷன்ல கூட பேசியிருந்தேன் நான். ஓகேவா? ஸோ அந்த நம்பர்ஸ் பத்தி நமக்கு என்ன ஒரி, நமக்கு படம் பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு ஆப்வியஸ்லி கண்டிப்பா இப்போ ஒரு முந்தைய படத்தை வச்சுதான் அடுத்த படத்துக்கான வியாபாரம் இருக்கு. முந்தைய படம் சரியா போகலன்னா சார் போன படம் நமக்கு பெருசா போகல, அப்ப கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு ஒன்று பேசுவாங்க. அது அவங்க கணக்கு தானே, அது நடக்குதானே இப்ப? ஆப்வியஸ்லி கண்டிப்பா இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்கு. ஒரு பெரிய ஹிட், ஒரு பெரிய படம் கொடுக்காங்க, அந்த படம் கமர்ஷியல் ஹிட்டான அடுத்த படத்துக்கு கேட்கிற ரேட்டை கொடுப்பாங்க. இல்ல ஹிட் போகலன்னா நார்மலா வியாபாரங்கள் அப்படி தானே. கடையில ஒரு பொருளை கொண்டு கொடுக்குறீங்க சார், 10 பாக்கெட் கொடுத்தீங்க, 5 தான் போயிருக்கு, ஒரு 2 பாக்கெட் மட்டும் போடுங்க சார் இல்லையா? யூஸ்வலான பிசினஸ் ஏரியா, அதுக்கு தான் நான் இந்த பிசினஸ்ன்றேன். அந்த ஏரியாக்குள்ள நமக்கு தேவையில்லை. ஓகே இல்லையா? நான் காசு கொடுத்து பொருளை வாங்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அதே கடைக்கு போய் நீங்க காசு கொடுத்து அந்த அதே பாக்கெட் மாவை வாங்குறீங்க, உங்களுக்கு குவாலிட்டியா நல்லா இருக்கா இல்லையாங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. அப்படிதான் நம்ம படத்தை அணுகணும் இல்லையா? மற்றபடி இன்னொன்னு வந்து சூர்யா அவர்கள் சரி படம் ஓடல அதனால வந்து வியாபாரம் அப்படியே படுத்துரும் அப்படிங்கிற மூடு இல்லை. அவர் ஆல்ரெடி சக்சஸ் கொடுத்த ஹீரோ. இந்த ஹிட் ரேஷியோ சம்டைம்ஸ் சில படங்கள் ஒர்க் அவுட் ஆகாம போகும், அதெல்லாம் இருக்கிறதா எல்லா ஹீரோக்குமே இருந்தது, யாருக்கு இல்லை. ஸோ அதனால அப்படியே வந்து சுத்தமா அப்படியே வியாபாரம் அப்படிங்கிற மோடுக்கும் இல்லை. அதுக்கு ஒரு டீசென்டான வியாபாரம் இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு ஆபீஸ் கங்குவாக்கு பேசுற வியாபாரம் இந்த படத்துக்கு பேச வேண்டியது இல்லை. அதோட பட்ஜெட் வேற, ஆமா அதோட ஸ்கேல் வேற. அப்ப இந்த படத்தோட ஸ்கேலுங்க, இந்த படத்துக்கு என்ன ஸ்கேல் இருக்கோ அதுக்கு ஒரு வியாபாரம் ஒன்னு மைண்ட்ல வச்சிருப்பாங்க. அந்த வியாபாரம் நடக்கும். ஆபீஸ் டேபிள் ப்ராஃபிட் தான் வரும். நீங்க ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டீங்கனாலே உங்களுக்கு மினிமம் கேரண்டி தான் இல்லையா? ரொம்ப படம் ஒர்க் அவுட் ஆகல, சுத்தமா ஒர்க் அவுட் ஆகலைன்னா தான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பெரிய அடி வாங்கும். பட் ஆனா படமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வியாபாரம், ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய வியாபாரம் நடந்துடும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஒண்ணு. இன்னொன்னு இப்போ ஓடிடி ரிலீஸ் வர வந்திருக்கு. ஓடிடி எல்லாம் வந்ததுனால அதுல ஒரு பெரிய வியாபாரம் நடந்துருது இல்ல. என்ன கேட்டா பெரிய ஸ்டாரோட படங்கள்லாம் அவங்க படத்துக்கான பட்ஜெட்டை ஓரளவுக்கு மீடியமா பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப செலவு இழுத்துட்டு 300 கோடியில 400 கோடியெல்லாம் போகாம ஒரு 100 கோடிக்குள்ள பட்ஜெட்டை பிளான் பண்ணிட்டாங்கன்னா அந்த காசை ஓடிடிலேயே அவங்க வாங்கிடலாம். ஓகே ஆமா, அதுக்கு மேலே வந்துடும் நம்மளுக்கு. ஓடிடி அண்ட் சேட்டலைட் ரைட்ஸ்லயே அண்ட் அதுலயே அவங்களோட போட்ட காசு சாலிடா வந்துடும். தியேட்டர்ல வர்றது எல்லாமே ரெவன்யூ வருமானம் மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு இல்லையா? ஸோ அதனால அந்த கணக்கெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுல எல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அந்த ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் பண்ணிடுவாங்க. இன்னொன்று கார்த்தி சுப்ராஜ் ஒரு வேல்யூ இருக்குல்ல. கார்த்தி சுப்ராஜ் தொடர்ந்து ஹிட் கொடுத்துட்டு வராருல, அவருக்குன்னு ஒரு மினிமம் கேரண்டி தியேட்டர் ஓனர்ஸ். அவரோட படம் கடைசியா அவரோட படம் ஜிகர்தா டபுள் தியேட்டர் ரொம்ப நல்லா போச்சு. அப்ப அந்த வியாபாரம் எல்லாம் ஆட் ஆகும்ல. நீங்க இப்படி ஒரு ஆங்கிள் சொன்னா இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குல்ல. 2 பேரும் merge ஆனா வருவாரு. அப்ப 2 பேரும் சேர்றாங்க அப்படிங்கும்போது கூட்டணி மாதிரி தான், எலெக்ஷன் கூட்டணி மாதிரி தான். தனித்தனியா இருக்கும்போது ஒரு வேல்யூ, சேரும்போது அந்த வேல்யூ எப்பவுமே அதிகம். ஓகே, ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் சேர்றாங்க அப்படிங்கிறதுனால கார்த்தி சுப்ராஜோட ஸ்டைலை மாத்தி வச்சுட்டு புது ஸ்டைல்ல போகல. சூர்யாக்காக ஒரு ஸ்டைல் போகல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பேட்டை சொன்னேன் பாத்தீங்களா, அது ரஜினி சாருக்காக கார்த்தி சுப்ராஜ் அவரோட ஸ்டைல விட்டு தனியா ஒரு படம் பண்றாரு. அது யூசுவல் கார்த்தி சுப்ராஜ் படமே இல்ல. ஆனா இந்த படத்துல பாருங்க அப்படி எதுவுமே கிடையாது. கார்த்தி சுப்ராஜ் ஸ்டைல், அந்த ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரியான ராவான லுக் அண்ட் ஃபீல், சந்தோஷ் சாரோட அந்த மியூசிக், அந்த பிளேவர் எல்லாமே பார்க்கும்போது அப்படியே பக்கா கார்த்தி சுப்ராஜ் படம் தான். சோ இதுல கார்த்தி சுப்ராஜோட எசன்ஸ் எதுவுமே மாறாம இருக்கும்போது கண்டிப்பா அது ஒரு பெரிய படமா இருக்கும். வியாபாரத்திலும் பெரிய பிரச்சனை இருக்காது. அண்ட் இந்த டைட்டில் டீசர் பார்க்கும்போது உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ற மாதிரி ஏதாச்சும் என்னன்னா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்ற மாதிரி? எனக்கு ஜெயராம் அவரோட லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லுக் அண்ட் ஃபீலா வேற மாதிரி, யூசுவலா வேற மாதிரி லுக் தான் அவரை பார்ப்போம். அது பிடிச்சிருந்தது. சூர்யா சார் ஆப்வியஸ்லி ஒரு மிரட்சியான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கும். இன்னொன்னு, நீங்க ஆக்ஷனும் பெர்ஃபார்மன்ஸும் சேர்த்து பண்ணக்கூடிய ஹீரோஸ் வந்து நம்ம ஊர்ல ரொம்ப கம்மி. ஆக்ஷன் ஹீரோஸ் வந்து ஆக்ஷன் ஹீரோஸா தான் இருப்பாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸா பெருசா இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லலாம், நான் பேர் சொல்ல விரும்பல. நீங்க பெரிய பெரிய ஆக்ஷன் ஹீரோலாம் எடுத்து பாருங்க, நல்ல ஆக்ஷன் பண்ணுவாங்க, டீசென்டான பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா ஆக்ஷனும் பண்ணி பெர்ஃபார்மும் பண்றது வந்து கமல் சார் இருந்தாரு, அதுக்கப்புறம் சூர்யா சார் தான் இருக்கிறாரு. அவங்களுக்கு ஆக்ஷன் ரொம்ப நல்லா வரும். இப்ப கமல் சார் சத்யா மாதிரி படத்தை அப்படி இறங்கி ஆக்ஷன் பண்ணுவாரு, பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. அந்த கேட்டகரியில எத்தனை பேர் இருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க. பெருசா இல்ல. விக்ரம் அவர்கள் அப்பப்போ கொஞ்சம் விக்ரம் அவர் இருப்பாரு. இப்போ இவருக்கு எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் மூவி எல்லாம் கை கொடுத்துச்சு. விக்ரம் சார் அன்பார்ச்சுனேட்லி எக்ஸ்பெரிமெண்ட் மூவில ஆரம்பத்துல கை கொடுத்தா கூட கொஞ்சம் மிஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விக்ரம் சார் இருக்காரு ஆப்வியஸ்லி. பட் சூர்யா சார் வந்து ஒரு ஆக்ஷனும் பெர்ஃபார்மன்ஸும் சேர்ந்த ஒரு கிளாஸ் பிளஸ் மாஸ் கேட்டகரியில உள்ளவங்க ரொம்ப கம்மி இந்தியாலேயே. கிளாஸ் மாஸ் ஆக்டர் நிறைய இருக்காங்க, கிளாஸ் ஆக்டர் இருக்காங்க. கிளாஸ் பிளஸ் மாஸ் இருக்குல்ல, நீங்க அது பாத்தீங்கன்னா மம்முட்டி சாருக்கு இருக்கும். அவரு கிளாஸாகவும் மாசும், அவருக்கு கேஷுவலா ஒரு டயலாக் பேசினாலே அவ்வளவு மாசா இருக்கும்.
கமல் சார் நீங்க பாருங்க, அவர் மாஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆனா படத்துல ஒரு சீக்வன்ஸ் நீங்க மாஸ் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா என் கண்ணு ஒண்ணு கட்டியாமே அப்படின்னா அது தெரிச்சிரும் இல்லையா? அந்த மாதிரி கிளாஸும் மாசும் சேர்ந்த ஆட்கள் ரொம்ப கம்மி. அதில் சூர்யா அப்படியான ஒரு நபரா நான் பாக்குறேன். இந்த படத்துல அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க சூரியரை போட்டு பாருங்க, அது கிளாஸ் படம் வந்து அதுல பயங்கரமான மாஸ் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அந்த சீன்ல ஒரு மாஸ் வேல்யூ நீங்க வச்சுட்டாலே அது ஏன் ஃபிளைட் நான் இறக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி புரியுதா உங்களுக்கு? அது வந்து யூஷுவல் மாஸ் ஆக்டர் சொல்றதுக்கும் ஒரு பெர்ஃபார்மரா இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் சொல்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் சூர்யா அவர்கள் சொல்றேன். அந்த ஏரியா இந்த படத்தை பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி அதுதான் நான் பயங்கரமா இந்த படத்துல நான் அதிகமா எதிர்பார்க்க சூர்யா சார் கிட்ட அந்த மாதிரி விஷயத்தை தான். மாசும் கிளாஸும் கலந்த ஒரு நிறைய சீக்வன்ஸ் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜோஜி ஜார்ஜ் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். கேரளால சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணி காமெடி ரோல் பண்ணி அப்புறம் ஜோசப்ங்கிற படத்துல ஒரு ஹீரோ ஆகி அதுக்கப்புறம் 2வது படம் பொருந்தி மரியம் ஜோஸ்ல ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவா மாதிரி இன்னைக்கு ரீசெண்டா வந்த படம் பனின்னு ஒரு படம் அவரே டைரக்ட் பண்ணிருந்தாரு இல்லையா? ஒரு லுக் அண்ட் ஃபீலாவே அவர் வந்து இப்போ ஒரு 2 பேரை போட்டு ஒரு அடி அடிச்சாருன்னா நம்புற மாதிரி இருக்காரு அவர் இல்ல? ஆமா, மோகன்லால் 90ஸ்ல ஒரு ஃபீல்ல இருந்தாரு. வேட்டியை மடிச்சு கேட்டு அடிச்சு இறங்கி பண்ணுவாப்ல. நரசிம்மம், ராவண பிரபு, இப்படி நிறைய படம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கிறாரு. பட் தமிழ்ல வரும்போது இன்னும் ரா அதிகமாகுது. இப்போ தக் லைஃப்லயும் அது அப்படிதான் இருக்கும். இந்த படத்துலயும் அந்த ரா ஃபீல் அதிகமாகுது. ஜெகமே தந்திரத்துல கூட அப்படிதான் இருப்பார் ஒரு மாதிரி இல்லையா? ஸோ அவர்கிட்ட இருந்து அது ஒரு அப்பா வராருன்னா இன்னொன்னு நல்ல பெர்ஃபார்மர். எப்படி நம்ம சூர்யா சார் சொல்றோமோ ஜோஜி ஜார்ஜ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மர். ஒரு மாதிரி நம்மளை கலங்க வச்சிருவாரு. ஸோ அதுதான், அதனால அந்த அவரோட கேரக்டர் ரொம்ப எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா எல்லா கேரக்டருமே நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரக்கூடிய கேரக்டர் தாங்க. ஜெயராம் சாரா இருக்கலாம், நாசர் சாரா இருக்கலாம். நாசர் சார் ஒரு கேப்புக்கு அப்புறம் பாக்குறோம்ல ஸ்கிரீன்ல. பிரகாஷ் ராஜ் அவர்களுமே அந்த பிரகாஷ் ராஜ் எல்லாருமே இவங்க எல்லாம் நமக்கு பிடிச்ச ஆக்டிவ். ஜெயராம் சார், பிரகாஷ் ராஜ், நாசர் எல்லாருமே நமக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட்ல. அவங்க எல்லாம் ஒரு கேங்ஸ்டரா வந்து உட்கார்றாங்க. ஒரே டேபிள் இருப்பாங்க. யூசுவலா அப்பாவாவோ இல்ல நார்மல் வில்லனாவோ இல்ல ஒரு ஃபேமிலி படத்திலேயே வரல. ஒரு கேங்ஸ்டர் ஏரியாக்குள்ள வந்து எல்லாருமே கேங்ஸ்டரா உட்கார்றாங்க. கேங்ஸ்டரா உட்காந்து சும்மா கண்டபடி ஃபைட் பண்ண போறது இல்லை. எல்லாருமே ஏஜ்டு. அப்ப அவங்க ஃபைட்லாம் கம்மியா தான் இருக்கும். அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் அவங்களோட தக்குன்னு தான் இருக்கும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த 3 பேரும் இல்ல, எஸ்பெஷலி நாசர் சார், பிரகாஷ் ராஜ் எல்லாம். அவர் லைஃப் அது உள்ளே வந்து ஒரு சிரிப்பே வந்து பயங்கரமா ஸ்டீல் பண்ணிட்டு. நான் ஜோதி சார்ஜுக்கு அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்கறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது நாசர் சார்கிட்ட எதிர்பார்க்கிறேன். அவர் ஒன்று பண்ணிட்டு வர இந்த மாதிரி ஏரியாலலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் கூட. ஆப்வியஸ்லி பிரகாஷ் ராஜ், ஜெயராம் சார் அந்த புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா இந்த டைட்டில் டீசர்ல அவரை காட்ட வேண்டிய அவசியம் என்னன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்போ அது ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டரா இருக்கும். அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சம்திங். ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைஸான விஷயங்கள் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்குள்ள இந்த டீசருக்குள்ள ஒருத்தவங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஸ்டேயா ஒரு நடனம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது புஷ்பா மாதிரி யூஸ் சொல்ற மாதிரி நடுவில் ஏதாவது பாட்டிக்கிட்டு அப்படி எதிர்பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு சம்திங் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டிருக்கும், ஒரு சாங் தேவைப்பட்டிருக்கும். அந்த சாங்ஸை சுத்தி அல்ல அந்த சாங்ஸுக்குள்ளே இல்ல சாங்ஸுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் பிளாக் நெருங்கின சாங்கா தான் இருக்க சான்ஸ் இருக்கு. அந்த சாங்கை தொடர்ந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆமா, ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு மேபி சும்மா ஒரு டான்ஸர் ஆட வைக்கிறது ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டிருக்குமா இருக்கும். அதனால கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அது இப்போ படங்கள்ல பண்றது. அதுல நம்ம பெருசா வியந்து பார்க்க வேண்டியது ஒன்றும் இல்லை. படம் பார்த்தா புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பொதுவாக இப்போ சூர்யா அவர்கள் வந்து ஆஃப்டர் கங்குவாக்கு அப்புறமா நிறைய மேடைகளில் போறாரு, நிறைய அந்த மாதிரி பப்ளிக் அக்கேஷன்ஸ் எல்லாம் போய் கலந்துக்கிட்டு அவருடைய டாக்ஸ் இருக்க மாதிரி பண்றாரு. மேபி அந்த கங்குவான்றது கொஞ்சம் குறைச்சிட்டு அதை தாண்டி இப்ப இருக்க கரண்ட் மொமெண்ட்ஸ்ல சேர்ந்து எந்த மேடையில போனாரு? இப்ப வனங்கான் போயிட்டு வந்தாருன்னா மேபி இப்ப பாலா அவர்கள் கண்டிப்பா போயிடுவாரு. ஆனா என்னதான் முரண்பாடுகள் இருந்தாலுமே அந்த இடத்துல வந்துட்டு அண்ணன் தம்பி விட்டு கொடுத்தா போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. சோ அதுக்கான மொமெண்ட் என்னன்னா இப்ப அதை மறந்துடுவாங்க. தவிர்க்க முடியாத மொமெண்ட் தானே. மற்றபடி அவர் சும்மா போயிட்டு வந்து சோசியல் மீடியால ட்வீட் போடுறதோ இல்லைன்னா வந்து அப்படிலாம் அவர் ஒன்றும் பண்ணலையே. கங்கோக்கு அப்புறம் அவர் வந்து ஒரே ஈவெண்ட் வனங்கான் ஈவெண்ட் மட்டும் தானே. அதை நீங்க எப்படி தவிர்க்க முடியும்? பாலா சாரோட 25 இயர்ஸ் நம்ம தான் பேசிருந்தோம். 2 பேரும் சண்டை போட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு 4 ஆளு கதை சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. நாங்க ரொம்ப தன்மையா புரிதலோட தான் அந்த படத்துல இருந்து விலகி இருக்கிறோங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு அந்த நன்றி உணர்வு ஒன்று இருக்குல்ல, மேடையில் அவர் பேசுறாருல. அப்ப அந்த நிகழ்ச்சியை எப்படி அவர் தவிர்க்க முடியும்? அதற்கும் கங்குவாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அது முக்கியமான நிகழ்வு. கங்குவா ரிலீஸ் ஆகலான்னு கூட அந்த நிகழ்வு போயிருப்பாரு இல்லையா? கங்குவா கிட்டா இருந்தாலும் அந்த நிகழ்வு போக தான் இருப்பாரு. சோ அதை நீங்க தவிர்க்க முடியாது. பட் அதான் சோஷியல் மீடியா நெட்டிசன்ஸ் எல்லாம் இது ஒரு கிளப்பிடுவாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் மறக்கடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் போய் அடுத்தடுத்து பேக் டு பேக் ரிலீஸ் எல்லாம் பண்றாரு. எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒண்ணு இல்லையே. இந்த படம் ஆல்ரெடி கங்குவா ஷூட்ல இருக்கும் போதே கமிட் ஆன படம். இப்ப அதுக்காக ரிலீஸ் பண்ணாமல இருக்க முடியும்? இல்ல. ஆர்ஜே பாலாஜி படமே முன்னாடியே கமிட் பண்ண படம் தான். அனௌன்ஸ்மெண்ட் தான் லேட்டா வந்து, அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் லேட்டா வந்துச்சு இல்லையா? அதுக்கு கங்குவா ரிலீஸ்க்கு அப்புறம் உடனே பிளான் பண்ணி உடனே அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்களா? ஸோ ஆல்ரெடி டிசைட் பண்ண படம் தான் இல்லையா? இது அநியாயமா இருக்கு. ஒரு ஆக்டர் ஒரு படம் நடிக்கிறாரு, அந்த படம் பெரிய படம், அந்த படத்துக்குள்ள இருக்கும்போது அடுத்தடுத்த படத்தை வந்து எல்லா ஆக்டருமே அப்படி தானே.
விஜய் சார்லாம் கேப்பே விடுறது இல்ல, ஆமா பேக் டு பேக் ஒரு ஃபிலிம் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அப்படித்தானே சூர்யா சார் பண்ண முடியும். அவர் கூட புது சட்டம்லாம் இல்ல. ஆமா, அப்புறம் யூசுவலா 2 படம் வந்து அடுத்து 2 படம் தான் கமிட் பண்ணிருக்காரு. வாடி வாசல் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அது முன்னாடி கமிட் பண்ணி வச்சிருக்காரு. அது வேற இருக்கும். சோ 2 படம் கமிட் பண்ணிருக்காரு. இந்த படம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் ஷூட் போயிட்டு இருக்கு, அது அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. இதுல என்ன இதை வந்து கங்குவா மறக்கடிக்கணும், என்ன கங்குவா எதுக்கு மறக்கடிக்கணும்? அப்படிலாம் மறக்கடிக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாரோட வெற்றி படங்களும் சரி, எல்லாரோட தோல்வி படங்களும் சரி, எல்லாரோட மிக்ஸ் ரிவ்யூஸும் சரி, எல்லாரோட சர்ச்சைகளும் இங்க இருக்கிற ஞாபகத்துக்கு இருக்க தான் செய்யும். அப்படியே ஒன்னெல்லாம் மறக்கடிக்கலாம் ஒண்ணு அவசியம். அதை மறக்கடிச்சுதான் சூர்யா வந்து திரும்ப வந்து நிற்க முடியுங்களா அவசியம் எல்லாம் ஒண்ணு கிடையாது. சூர்யா சார் ஏற்கனவே தோல்வி கொடுக்கலையா? சூர்யா சார் நந்தாவுக்கு முன்னாடி தொடர்ச்சியா நிறைய தோல்வி படங்கள் தான் கொடுத்துட்டு இருந்தார். அப்படிப்பட்ட சூர்யாவும் நல்ல படம் கொடுக்கும்போது ரிசீவ் பண்ண தான் செஞ்சோம். அப்புறம் காக்கா, ஏழாம் அறிவு, கஜினி, அயன் எத்தனையோ வெற்றி படங்கள் அவர் கொடுத்தோம். பேரழகன் எத்தனையோ வெற்றி படங்கள் அவர் கொடுத்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு டிராபக் வரல, அப்புறம் திருப்பி அவர் வெற்றி கொடுக்கலையா? இது வரலாற்றில் மிக யாருக்குமே நடக்காத ஒரு விஷயம் மாதிரி. அவ்வளவுதான், கங்குவா வந்துருச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் பெரிய ஆக்டருங்க. அவரு வந்து ஒரு ஹிட்ல வந்து உட்கார்ந்தாரு, அவர் திருப்பி அதே இடத்துல போய் அதே மாதிரி கொண்டாடுவாங்க. அப்படிதான் உட்காருவாங்க. இவர் மட்டும் இல்ல, நீங்க பெரிய ஸ்டார் எல்லாருமே அப்படித்தான். இப்ப கமல் சார் எடுத்துக்கோங்க, 6-7 வருஷமா படமே இல்ல, பிக் பாஸ் ஷோ பண்ணிட்டு இருந்தாரு, அவ்வளவுதான். கமல் சார் முடிஞ்சு சொல்லுமா, விக்ரம் ஒரு படம். இன்னைக்கு நீங்க ஆடுற பாருங்க, அடுத்தடுத்த ஆடுற பெரிய ஸ்டார்ஸ். அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கான இடத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டாங்க. ஓகேவா? அதனால அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில தோல்விகள்லாம் அவங்களை காலி பண்ணிட்டாது. அந்த ஒரு ஹிட் மட்டும் தான், அந்த ஒரு ஹிட் மட்டும் தான் தேவைப்படும். வந்துச்சா திருப்பி வந்து அந்த இடத்துல வந்து ஜம்முன்னு உட்காந்துட போறாங்க. அதிஷ் சார் எத்தனை படம் ரிலீஸ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? இப்ப விடாமுயற்சி ரிலீஸ் ஆனா போகாம இருக்க போறோமா? இல்ல, போயிடும். அவ்வளவுதான். அது மாதிரிதான் சூர்யா சார். அந்த டாப் கேட்டகரியில இருக்க ஸ்டார்ஸுக்கு இது ஒரு பிரச்சனை கிடையாது. அண்ட் உங்களுக்கு சூர்யா அவர்கள் நடிச்ச படங்கள்ல எனக்கு இந்த ஜானர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அப்படின்னு சொல்லுவீங்க? எனக்கு பொதுவாகவே நல்ல ஒரு மாதிரி கிளாஸா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலா ரொம்ப ஃபேவரட் வந்து ஆயுத எழுத்து. ஓகே. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் லுக் அண்ட் ஃபீலா வேற செம்மையா இருப்பாப்ல. ஃபுல் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு, டெனிம் ஷர்ட் போட்டுட்டு, பண்ணிட்டு, டயலாக் டெலிவரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்துக்கு இவங்க சொல்றேன்னு உங்களுக்கு யோசிக்கலாம். பாரதி ராஜாவோட அந்த சூரிய நடிகர் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சீக்வன்ஸ் வரும். அவர் பேசிட்டே இருப்பாரு, இவர் ரொம்ப கூலா உட்காந்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணுவாரு. அந்த உனக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்காம, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், இல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிம்பாரு. இல்ல இந்த மாதிரி அவரோட டயலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ். மாதவன் கூட அந்த பிரிட்ஜ்ல ஒரு ஃபைட் நடக்கும்ல, மாதவன் அவ்வளவு சீரியஸா போயிட்டு இருப்பாரு, இவர் ரொம்ப கூலா வந்து செம்மடி போட்டு அடிச்சு காலி பண்ணிடுவாப்ல மாதவனை. ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர ஸ்வாகா இருப்பார் அந்த படத்துல. எஸ்பெஷலி கேர்ள் ஃப்ரெண்டோட ரியாக்ட் பண்ற விதம், ஃபேமிலியோட இன்டராக்ட் பண்ற விதம் இருக்குல்ல, ஒரு சூப்பரான கேரக்டர். அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் தமிழ்நாட்டில் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய படம் இருக்கு, பட் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் வந்து ஆயுத எழுத்து தான். அண்ட் சானா அவர்களும் இந்த ரெட்ரோல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் மிரட்டி எடுத்திருப்பாரு. கரெக்டா அந்த ரெட்ரோன்னு போடும் போதே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல்ல தான் இந்த எப்படி சொல்றது டைட்டிலே வந்து ரிவீல் ஆகும். அது எப்படி நான் லைக் பர்சனலாவே வந்து இப்போ வடச்சென்னை எந்த இது எடுத்தாலுமே அவருக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கே தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. அது போட்டாலே போதும் கண்டுபிடிச்சலாம் சானா அவர்கள் தானே. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இது அவருக்கான களம் இல்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, ஒரு 80s நடக்கிற கதை, 90sல கிடக்கிறது, தட் மீன்ஸ் ரெட்ரோ ஃபீல்ல இருக்கக்கூடிய ஒரு கதைக்கு அவர் ஆல்ரெடி செமையா பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட பேரே ரெட்ரோ, அப்ப சொல்லவே வேணாம். மோரோவர் இங்க பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு செம்மையான அந்த ஒரு தீம் மியூசிக் எல்லாம் ஒண்ணு போடுவார்ல, அதெல்லாம் இருக்கு. அட் த சேம் டைம் அவங்க சூர்யா பூஜா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்பார்ல, அங்க ஒரு மியூசிக் ஒன்று போட்டிருக்காரு பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருந்தது. அதுதான் ஒரு நல்ல மியூசிஷியன்ஸோட, மியூசிக் டைரக்டர்ஸோட ஸ்கில்லே அதுதான். அவங்களுக்குன்னு சில யூனிக்கான ஸ்டைல் இருக்கும். ஒரு மாஸ் சீக்வன்ஸை பயங்கரமா பண்ணிடுவாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஒரு சேசிங் சீனை பயங்கரமா பண்ணிடுவாங்க, ஒரு தீம் மியூசிக் பயங்கரமா போட்டுருவாங்க. பட் இந்த மாதிரி அந்த மனதுக்கு க்ளோஸான காட்சிகள் இருக்குல்ல, அங்க அவங்க எப்படி ஸ்கோர் பண்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். சில பேர் வந்து என்ன பண்ண தெரியாம உட்காந்து ஆன்னு பாடிட்டு இருப்பாங்க. சந்தோஷம் எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை, ரொம்ப அற்புதம். எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவர் ஒரு மாதிரி அவர் பூந்து விளையாடுறதுக்கான களமே அப்படித்தான். ஒரு மாதிரி அந்த ஃபோர்வர்ட் கேஸ் அப்பதானே வரும் அந்த நீங்க சொல்றது. ஆமா ஆமா ஆமா, ஒரு சூப்பரா இருந்தது, ரொம்ப சூதிங்கா இருந்தது அந்த இடம். ஸோ அது லவ் போர்ஷன்ஸும் இல்லாம அவருக்காகவே செஞ்சு கொடுக்கப்பட்ட களம் மாதிரி இருக்கு. படத்தோட டைட்டிலே அதுதாங்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மிரட்டிடுவார்னு நினைக்கிறேன். இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச சந்தோஷம் இந்த மாதிரி பெரிய படங்கள்ல, இப்போ கார்த்தி சுப்ராஜ் படமோ, அவர் பண்ணக்கூடிய இப்போ பாரஞ்சித் அவர் பண்ண படமோ, அவர் பண்ணக்கூடிய முக்கியமான படங்கள் எந்த படத்துலையுமே பேக்ரவுண்ட் மியூசிக் அவர் நம்மளை ஏமாற்றியதே கிடையாது. எல்லா படத்துலையுமே அந்த தீம் மியூசிக்கும் அந்த பாடல்களும் நமக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தான் தருது இல்லையா? ஸோ ஆப்வியஸ் இந்த படத்துலையும் ஒரு பெரிய நல்ல அனுபவத்தை தான் தருவார்னு நினைக்கிறேன். சிறப்புண்ணா, நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். SVC மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.